எல்லாருக்கும் என் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். இந்த பதிவில் நம்ம ஆதிசங்கரர் பற்றி ஒரு அழகான கதையை சொல்ல போகிறேன். கனகதாரா ஸ்தோத்திரம் எப்படி உருவானது, அதை யார் சொன்னா அப்படிங்கிற கதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஆதிசங்கரர் சின்ன வயசில் தான் சன்னியாசியே வாங்க போனார். அப்போ ஒரு நாள் ஒரு ஏழை வீட்டுக்கு, பரம ஏழை அவன், அந்த வீடோட பேர் சோமஸ்கந்தன் அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் ரொம்ப ஏழை, பரம ஏழை. அந்த காலத்தில் அப்படி ஒரு ஏழை இருக்க முடியாத ஒரு ஏழை தான் அவர். அவரோட மனைவி அப்போது அவர் சோமஸ்கந்தன் இல்லை. அவரோட மனைவி வெளியில் பார்க்குறா. ஆதிசங்கரர் அவர் பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்து அந்த மனைவி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. சிச்சோ, பகவான் வந்திருக்காரு, நான் என்ன போடுறது, என்கிட்ட எதுவுமே இல்லையே, நான் ஏழையாச்சு, நான் என்ன இருக்குது, ஒரு புடி அரிசி கூட இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கவலைப்பட்டுண்டு தயங்கி ஆதிசங்கரர் கிட்ட போய், சுவாமி என்கிட்ட எதுவுமே இல்லை சுவாமி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த ஆதிசங்கரர் சொன்னாங்க, அம்மா நீ என்ன வேணாலும் கொடுமா, உன் வீட்டில் ஏதாவது ஒன்று இருக்குமா, என்ன வேணாலும் கொடு, நான் அதை அமிர்தமாக சாப்பிடுவேன் அப்படின்னு ஆதிசங்கரர் சொன்னாங்க. உடனே கடன்னு மனைவி வீட்டுக்குள்ளே போய் எல்லா டப்பாவையும் திறந்து பார்த்தா, ஆனால் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு டப்பா எப்போயோ வச்சுருந்த நெல்லிக்காய் ஒன்று தான் இருந்தது. அதை எடுத்துகிட்டு ஆதிசங்கர்கிட்ட கொடுத்தாங்க. சுவாமி, இதுதான் சுவாமி என்கிட்ட இருக்குது, மன்னிச்சிடுங்க சுவாமி அப்படின்னு தயங்கி கொடுத்தா. அதுக்கு ஆதிசங்கரர் என்ன சொன்னாங்க, அதை எனக்கு நெல்லிக்காய்னா ரொம்ப பிடிக்குமா, தாங்க அப்படின்னு சொல்லி அந்த நெல்லிக்காயை சாப்பிட்டாங்க. உன்னோட வீட்டில் சகல செல்வங்களும் கற்பக விருட்சமாக கொட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரத்தை சொன்னாங்க. ஸ்தோத்திரத்தை சொன்ன அடுத்த நிமிஷமே லக்ஷ்மி மழையாக வானத்தில் அப்படியே தங்கத்தா பொழிகிறா. லக்ஷ்மி தேவி பொழிஞ்சோன்னு அந்த மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம், ஆச்சரியம் பொங்குது. இதை பார்த்த ஆதிசங்கரர், நீ போன ஜன்மத்தில் ஒரு பாவம் செஞ்சவளாக பிறந்திருந்த, ஏன்னா போன ஜென்மத்தில் கடவுளையே மதிக்கலை, நீ அப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்ட, அதனால தான் இந்த ஜென்மத்தில் நீ ஏழையாக பிறந்திருக்க, அதனால்தான் உனக்கு இவ்வளோ நஷ்டங்கள்லாம் வந்திருக்கு. இனிமேல் எப்போவுமே கடவுளை மதிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆதிசங்கரர் சொன்னாங்க. அதுக்கு அந்த மனைவி, என்னை மன்னிச்சிடுங்க சுவாமி, இனிமேல் கடவுளை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சுவாமியை வணங்கினான். அப்புறமா அந்த மனைவி பெரிய பணக்காரி. இதை பார்த்த அந்த ஆதிசங்கரர் ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டாங்க. இந்த ஆதிசங்கரர் பற்றி நிறைய கதைகள் சொல்லலாம். ஏன், மாத்ரு பஞ்சகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை எழுதியிருக்காரு. இந்த மாத்ரு பஞ்சகம் அம்மாவை பற்றின கதை. அதை பார்த்தா நீங்கள் அழுதுவீங்க. இந்த பதிவில் உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் நம்ம மாத்ரு பஞ்சகம் கதையை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமக.